அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா மத்தியில ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்கு எடுத்திருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்கறாங்க. அது தவறு ஒண்ணும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். காரைக்குடி தொகுதியில கடைசியா அறிவிப்போம். இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ண காரைக்குடி மட்டும் இல்ல, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்ல எனக்கு நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே. நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்க இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்க ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா, சொந்த ஊர்ல ஒரு தாய் பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. காமிப்போம். 21 அறிவிப்போம். 21 பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு இருக்கு. அதுல எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்ப நாங்க 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப மொத்தமா அறிவிப்போம்.